அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு மிகவும் சுவையான பர்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பர்கர் வந்து நான் சொசேஜ் யூஸ் பண்ணியிருக்கேங்க. செம்ம சூப்பராக இருக்கும், ரொம்பவே ஈஸி. ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவு குக்கிங் ஆயில், அப்படி இல்லைன்னா பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கேஸை வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து சொசேஜ் வந்து நான் ஒரு 8 பீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சொசேஜை வந்து நீங்கள் வந்து 2ஆக கீறி போட்டுக்கோங்க. உங்களுக்கு முழுமையாக யூஸ் பண்ணால் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கீறி போட்டிருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால அது நல்லா லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை ஆகி நல்ல ஒரு மணமாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சொசேஜில் வந்து உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே இருக்குங்க. அதனால் நம்ம இதில் எதுவுமே ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பர்கர் பண்ணணும் அப்படின்னா சிக்கன் கட்லெட் பண்ண வேண்டியது இருக்குது. அது பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பர்கர் பண்ணை வந்து நீங்கள் சாதாரணமாக அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் பர்கர். லைட்டாக இந்த சைடும் அந்த சைடும் பட்டர் விட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி சீஸ் வச்சுக்கோங்க. 2லேயும் வச்சிடலாம், 2 பர்கர்லேயும். அப்புறம் வந்து சாசேஜ். இப்போ நான் 2 பக்கமும் வச்சுட்டேன். அப்புறம் வந்து லெட்டர்ஸ் வச்சுக்கோங்க. இந்த லெட்டர்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த ஸ்பினச் கிடச்சிதுன்னா நீங்கள் அப்பப்போ வாங்கி சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து அப்படியே பச்சையாகவே சாப்பிட்றது தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் தக்காளியும் வெங்காயமும் வச்சுக்கோங்க. அப்புறம் பெப்பர் சால்ட் போட்டிருக்கேன். இப்போ வீட்டில் உள்ள பசங்க பர்கர் அடிக்கடி கேட்பாங்க. அந்த டைமில் நம்ம சிக்கன் கட்லெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் இந்த மாதிரி டக்குன்னு உங்கள் வீட்டில் சொசேஜ் இருந்ததுன்னா ஈஸியாக உடனே நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து நான் மயோனைஸ் போட்டிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு மஸ்டர்ட் பேஸ்ட் பிடிக்குன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் மயோனைஸ் போட்டுட்டு அவ்வளோதான், கவர் பண்ணிடுங்க. இது மேலே வந்து ஒரு ஸ்டிக்கை குத்தி விட்டிங்கன்னா போதும். உங்கள் வீட்டில் பசங்க அப்படியே எடுத்து என்ஜாயாக சாப்பிடுவாங்கங்க. செம்ம சூப்பராக இருக்கும். ரியலி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.